பூமியைச் சுற்றி 1,30 மில்லியன் விண்வெளிக் குப்பைகள் சுற்றிக் கொண்டிருக்கின்றன. செயலிழந்த செயற்கைக்கோள்கள், ராக்கெட் பாகங்கள் மற்றும் சிதைந்த உலோகங்கள். நாம் இதுவரை இதை ஒரு ஆபத்தாக மட்டுமே பார்த்தோம். ஆனால் இது மனித வரலாற்றிலேயே மிக விலையுயர்ந்த வளமாக மாறப்போகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? 2026இல் அந்த போட்டி தொடங்கிவிட்டது. விண்வெளியைச் சுத்தம் செய்ய மட்டுமல்ல, அதை ஒரு சுரங்கமாக மாற்றி பில்லியன் கணக்கான லாபம் ஈட்ட. 1957இல் ஸ்புட்னிக் ஏவப்பட்டதிலிருந்து விண்வெளி ஒரு சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய திருகு அளவுள்ள குப்பை கூட மணிக்கு 28,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. இது ஒரு துப்பாக்கிக் குண்டை விட 10 மடங்கு வேகம். இவ்வளவு வேகத்தில் ஒரு மோதல் ஏற்பட்டால் அது மேலும் ஆயிரக்கணக்கான குப்பைகளை உருவாக்கும். இது ஒரு தொடர் வினையாக மாறி எதிர்காலத்தில் விண்வெளிக்கே நாம் செல்ல முடியாத நிலையை உருவாக்கலாம். ஆனால் இந்த ஆபத்திற்குள் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஒளிந்திருக்கிறது. விண்வெளிக்கு 1 கிலோ எடையை கொண்டு செல்ல இன்று ஆயிரக்கணக்கான டாலர்கள் செலவாகிறது. அப்படியானால் அங்கேயே சுற்றிக் கொண்டிருக்கும் 5,000 கிலோ எடையுள்ள ஒரு செயற்கைக்கோளின் மதிப்பு என்ன? அவை ஏற்கனவே பூமியில் சுத்திகரிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்ட உயர்தர அலுமினியம், டைட்டானியம், காப்பர் மற்றும் தங்கம் போன்ற உலோகங்களால் ஆனவை. பூமியில் இவற்றை பிரித்தெடுக்க நாம் பல நிலைகளை கடக்க வேண்டும். ஆனால் விண்வெளியில் அவை தயார் நிலையில் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு குப்பையை பிடிப்பது என்பது ஓடும் ரயிலில் இருந்து ஒரு ஊசியை பிடிப்பது போன்றது. ஏனெனில் விண்வெளியில் எதுவும் நிலையாக இருப்பதில்லை. இதற்காக பொறியாளர்கள் புதிய வழிகளை கண்டறிந்துள்ளனர். ராட்சத ரோபோடிக்கரங்கள், வலைகள், ஹார்பூன் எனப்படும் ஈட்டிகள் மற்றும் காந்த விசை மூலமாக அந்த பாகங்களை கைப்பற்ற பல சோதனைகள் நடந்து வருகின்றன. பிடிப்பது ஒரு பக்கம் என்றால், அதை அங்கேயே உருக்கி புதிய பாகங்களாக மாற்றுவது அடுத்த கட்டம். சூரிய சக்தியை பயன்படுத்தி விண்வெளியிலேயே இயங்கும் தொழிற்சாலைகள்தான் இனி எதிர்காலம். விண்வெளிச் சுரங்கத்தில் இருக்கும் ஒரே ஒரு பெரிய சிக்கல் உரிமை. விண்வெளியில் ஒரு பொருள் செயலிழந்தாலும் அதை ஏவிய நாட்டிற்கே அது சொந்தம். ஒரு பழைய ரஷ்ய செயற்கைக்கோளை அமெரிக்க நிறுவனம் கைப்பற்றினால் அது சட்டப்படி சிக்கலாகும். யார் முதலில் இந்த சட்டங்களை உருவாக்குகிறார்களோ அவர்களே விண்வெளியின் விநியோகச் சங்கிலியை ஆளப்போகிறார்கள். விண்வெளியின் முதல் டிரில்லியனர் ஒரு கண்டுபிடிப்பாளராக இருக்க மாட்டார். அவர் ஒரு மறுசுழற்சியாளராகத்தான் இருப்பார். அடுத்த முறை நீங்கள் வானத்தை பார்க்கும்போது அங்கு நட்சத்திரங்களை மட்டும் பார்க்காதீர்கள், ஒரு பிரம்மாண்டமான மிதக்கும் கிடங்கை பாருங்கள். விண்வெளி பயணம் என்பது இனி வெறும் ஆராய்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு நீடித்த நிலையான பொருளாதாரம். ஏனென்றால் எதிர்காலத்தின் மிகப்பெரிய வாய்ப்புகள் ஆரம்பத்தில் சிக்கல்களாகத்தான் தெரியும். விண்வெளி என்பது இனி ஒரு குப்பை தொட்டி அல்ல, அது நமக்கான அடுத்த தங்கச் சுரங்கம்.